அனைவருக்கும் வணக்கம். இப்போது தமிழ் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதில் நம்ம ஒரு ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். 10th புக்கில் பார்த்திங்கன்னா புயலிலே ஒரு தோணி அப்படின்னு ஒரு துணைப்பாடம் இருக்குது. அதில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். அந்த புயலிலே ஒரு தோணி அந்த கதையை எழுதியவர் ஆசிரியர் ப. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி எழுதினவர் ப. சிங்காரம். அவருடைய காலம் 1920 1997. அதுக்கப்புறம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் இந்த புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம், அதை ஞாபகம் வச்சுங்க. புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் ஞாபகம் வச்சுங்க. இந்த புயலிலே ஒரு தோணி கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயத்தில் சுருக்கப்பட்ட பகுதி தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கடற்கூத்து எந்த அத்தியாயத்தில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. கடற்கூத்து அப்படிங்கிற அத்தியாயத்திலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த ப. சிங்காரம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி. சிங்காரம் 3 சி ஞாபகம் வச்சுங்க. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி. சிசிசி ஞாபகம் வச்சுங்க. இவர் பிறந்த ஊர். அதுக்கப்புறம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அவர் அந்த காலத்திலேயே 7.5 லட்சம் ரூபாய் அவர் நன்கொடையாக கொடுத்துருக்காரு. 7.5 லட்சம் ரூபாய் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் கடைசியில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடக்கூடிய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடக்கூடிய ஊர் எது அப்படின்னாக்கா சிறுமலை. சிலப்பதிகாரம் சிறுமலை ஞாபகம் வச்சுக்கணும். சிலப்பதிகாரம் சிறுமலை. அது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இது ஒரு ஒன்வேர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் ஊர் எது? சிறுமலை. சிறுமலை அப்படின்னு அது ஞாபகம் வச்சுங்க. சிசி ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இதில் சில வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு நம்ம தமிழ்ச்சொல் தொங்கான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தொங்கான் அப்படின்னா கப்பல். தொங்கான்னா கப்பல். கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி, கேப்டன் சொல்லலாம் இல்லையா, அதுதான் தலைமை மாலுமி. சிப்பம் அப்படின்னா கட்டு. பவ்வம் கடல். பறவை மீன் அப்படின்னா பறக்கும் மீன். அவுளியா மீன் கடற்பசு. பவ்வநீர் கடல் நீர். பிளவான் இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். இந்த பாடத்தில் இதெல்லாம் முக்கியமாக படித்து வச்சுங்க. இது ஒரு ரிவிஷன் தான், பார்த்து வச்சுங்க. நன்றி.